ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் நீ என்கிட்ட எதை ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியோ அது தானாகவே உன்னை வந்து சேரும்படி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறேன். ஏன் அதிர்ஷ்டசாலி பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து பல அழகான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த வராகியம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் இருந்த சண்டையும் சச்சரவும் வாக்குவாதங்களும் வீண் பிரச்சனைகளும் எல்லாமே சரியாகி உன் மனசுக்கு நிம்மதி உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டு மனசுடைஞ்சு பேசினாயல்லவா? இதோ இப்போதே உன் கண்ணீருக்கு ஒரு பதிலையும் உன் வேதனைக்கு ஒரு நல்ல பதிலையும் நான் கொடுக்க போகிறேன். நீ அனுபவித்த சோதனைகளையும் உன் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களையும் சரி செஞ்சு எல்லாருக்கும் சரியான புரிதலை உண்டாக்கி உன் வாழ்க்கையவே சந்தோஷ வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். பொறுமையோடு நீ இருந்தாலே இனிமே உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக நான் மாற்றி காட்டுவேன். ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. உனக்கு அமைதியை கொடுத்து மன மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தொலைத்ததை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் வந்து ஒப்படைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உனக்கே தெரியாத நீ எதிர்பாராத பல நல்ல சந்தோஷமான விஷயங்களையும் கூட உன் வருங்காலத்தில் இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்க தயாராயிட்டேன். நீ சந்தித்த மனிதர்களும் நீ பழகிய மனிதர்களும் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை பயணம் ஒரு நல்ல முடிவை நோக்கி நகரப்போகுது. எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ள நீ வச்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் நீ சந்தித்த உனக்கு பிடிக்காத உன் வாழ்க்கைக்கு பொருந்தாத மனிதர்களும் உன் மனசை புரிஞ்சுக்காத மனிதர்களும் பொறுப்பே இல்லாமல் தான் தோன்றித்தனமாக இருந்த உறவுகளும் பொருளே இல்லாதது போல நீ கஷ்டப்பட்டதாக நினச்ச நாட்களும் இது எதுவுமே தற்செயலாக நடக்கலை. நீ பட்ட கஷ்டமும் நீ பார்த்த மனிதர்களும்னு எல்லாத்தையுமே ஒரு காரணத்தோடு தான் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ பொறுமையோடு இருக்கிறியா இல்லையான்றத உன் பொறுமையை சோதிக்கிறதுக்காகவும் உனக்கு மன உறுதியை வளர்ப்பதற்காகவும் உன்னை பற்றி நீயே புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் அனுபவங்களாக கொடுத்தேனேன்னு செல்லவே. ஆனால் நீயோ ஏம்மா எனக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு வருத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டாலும் கூட மன தெளிவோட பக்குவத்தோட ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துக்கிட்டு தானே இருந்த. எல்லாரும் உன் வாழ்க்கையில் இருக்கணும்னு நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. சில உறவுகள் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் கூட இருப்பாங்க. சில பேரால் உனக்கு என்னன்றதை சொல்லவும் முடியாது, உனக்கும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அவங்கெல்லாம் இப்படிதான வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு உன்னை விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சில பேர் உன்னுடைய மன வலிமையையும் உறுதியையும் உனக்கே உணர்த்தி விட்டு போவார்கள். பொறுப்பில்லாமல் யார் இருந்தாலும் பொறுமை இல்லாமல் யார் நடந்துக்கிட்டாலும் நீ எப்போதும் பொறுமையான பொறுப்பான பிள்ளையாக இருக்க பழகு. நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையவே நல்ல வாழ்க்கையாக உனக்கான வாழ்க்கையாக இந்த வராகியம்மா உருவாக்கி தருவேன். நீ எதை பற்றியும் சந்தேகப்படாமல் முழுசாக என்னை நம்பினா போதும். உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் கடமைகளை எல்லாம் கண்ணும் கருத்துமாக சரியாக நேர்மையாக நீ செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். தேவையில்லாமல் பயப்படுவதோ கண்டதையும் நினச்சி குழப்பம் அடைவதோ தேவையில்லை. நல்ல எண்ணங்களோடு நீ முன்னால் போனாலே
உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் பின்னாலேயே அனுப்பி வைப்பேன். இனிமே நீ போகும் பாதையில் எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றி காட்டுறேன்னு இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணுறேன் என் தங்கமே. நிச்சயமாக இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் பகல் முழுவதும் அன்றாட தேவைகளுக்காக வேலை செஞ்சு வாழ்க்கையின் அழுத்தத்தோடு போராடிக்கிட்டு எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கனே, இரவும் கூட தூங்காமல் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை எப்படி அழகாக இருக்கும்? ஒவ்வொரு நாளும் அதற்கு உரிய நேரத்தில் அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். நீ மறக்க நினைக்கிறதை எல்லாம் பல நேரங்களில் இரவில் தான் உட்காந்து யோசித்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாய். எதை யோசிக்கணும், எதை மறக்கணும், எதை கடந்து போகணுன்ற பக்குவத்தை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ என் செல்லமே. இப்போ நீ ஜெயிக்க வேண்டியது இந்த உலகத்தையோ உன் கண்ணுக்கு எதிராக இருக்கும் உறவுகளையோ பற்றி அல்ல. உன் மனசை தான் முதல்ல ஜெயிக்கணும். உன் மனசு உனக்கு 1000 விஷயங்களை ஞாபகப்படுத்தினாலும் அத்தனையும் தாண்டி நீ தைரியத்தோட செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. உன்னுடைய அன்பும் பக்தியும் உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த வராகியம்மா அதுக்கு பரிசாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நம்பிக்கையோடு அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல் மாற்றம் வரணும்னா முதல்ல உனக்குள்ள சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோ. இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் உன் ஆசைகளுக்கு எதிராக வேலை செய்யாது. நீ செய்கிற செயல்களுக்கு ஏற்றாற் போலதான் இந்த பிரபஞ்சம் உனக்கு பதிலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீ செய்கிறது நல்ல செயல்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் ஆசைகள் நிறைவேறியே தீரும் என் செல்லமே. நாள்தோறும் உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு செயலையும் நீ தான் செஞ்ச, நீ தான் இதுக்கு சரியான ஆள்னு சொல்லக்கூடிய வகையில் நீயே ஒரு அடையாளமாக மாறிக்கோ. எல்லா விஷயத்தையும் உன்னை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீ கவனமாக செய்யும்போது, காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் உன்னை விட வெற்றியாளனும் அதிர்ஷ்டசாலியும் வேறு யாருமே இருக்க முடியாதல்லவா? நீ மாறினாலே இந்த உலகம் தானாகவே மாறிடும். நீ செய்கிறதை எல்லாத்தையும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். நீயாகவே உனக்கு துணையாக யாரும் இல்லை. உனக்கு ஆதரவாக உனக்கு அன்பு சொல்ல உனக்கு அக்கறை காட்ட யாரும் இல்லைன்னு ஒருபோதும் நினைக்காதே. கஷ்டம் வரும்போது மனிதர்கள் வேணும்னா உன் பக்கத்தில் நிற்காமல் இருக்கலாம், அது உனக்கு வேதனையாக இருக்கலாம். ஆனால் இந்த வராகியம்மா நான் இருக்கேன் அல்லவா, அது உனக்கு போதாதா என்ன? உன் கஷ்டம் எல்லாம் தீருவதற்கும் நீ முயற்சி செஞ்ச காரியங்களில் எல்லாம் வெற்றி பெற்று உயர்ந்த நிலைக்கு வருவதற்கும் இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எப்போதும் மனிதர்களை நம்பியே மனிதர்களை எதிர்பார்த்தே சோர்ந்து போகாதே. எல்லாத்தையும் தாங்கும் சக்தியையும் தைரியத்தையும் நீ உனக்குள்ள வளர்த்துக்கணும் என் செல்லமே. அனைத்தும் தாங்கும் துணிவையும் நான் உனக்கு கொடுத்து தான் வச்சிருக்கேன். நீ தான் அதை பொறுப்பாக உணர்ந்து பொறுமையாக மௌனமாக உன்னுடைய பாதையில் போய் வெற்றியை எட்டி பிடிக்கக்கூடிய ஆளாக மாறணும். நீ ஒருபோதும் தனியாக இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருக்கேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ நினச்ச நியாயமான ஆசைகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். கவலையை விட்டுட்டு தைரியமாக முன்னேறிப்போ. நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையும் அவர்களுடைய அற்புதத்தையும், உறவுகள் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம், சமூகம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு மனித வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வந்தே ஆகணுன்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோ. இதையும் தாண்டி சில நேரங்களில் நீ தனியாக நிற்க வேண்டி வரலாம்.
இந்த ஊரும் உலகமும் உன்னை தனியாக விட்டுட்டு போகலாம். ஆனால் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உறவுங்கிற பெயரில் எது மரியாதை, எது பொறுப்பு, எது உண்மையான பாதுகாப்புங்கிறத நீ புரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். நல்ல குணத்தோடு இருக்கும் உனக்காக நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்து நல்ல பலனை நான் கொடுத்தே தீருவேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி நல்ல வெற்றிகரமான பாதையில் நீ போகும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. உனக்கு நிழலாக நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். உன்னை மதித்து உனக்கு மரியாதை கொடுக்கும் உறவுகளை மட்டும் உன் கூட உன் வாழ்க்கையில் நீ வச்சுக்கோ. உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் உறவுகளையும் உன்னை நிராகரிக்கிற ஒதுக்கி வைக்க நினைக்கிற மனிதர்களையும் நீ கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ வேண்டாம். நீ நேர்மையாக வாழும் வரையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கூடவே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் கூட உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. வெளியே பார்க்குறதுக்கு பல பேர் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. காசு பணம் வசதின்னு பகட்டா ஆடம்பரமாக அழகாக நிம்மதியாக வாழ்வதைப் போல தெரிந்தாலும் உண்மையிலேயே பல பேர் வாழ்க்கையில் உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் மனசில் சந்தோஷம் இல்லாமல் வெளியே பெருமைக்காக வெளியே உள்ளவங்க பார்வைக்காக தான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு வேண்டாம். கடன் வாங்கி வீடு கட்டி நிம்மதியை அடகு வச்சுக்கிட்டு நல்லா ஆடம்பரமாக வாழ்வது செல்வம் அல்ல. பகட்டும் ஆடம்பரமும் உன் தாகத்தையோ பசியையோ தீர்க்காது. உன் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு எளிமையான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. மின்னுவதெல்லாம் பொண்ணுன்னு அடுத்தவங்களுக்காக காட்டிக்கிட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல. அடுத்தவங்களுக்காக பெருமை பீத்திக்கிட்டு வாழாமல் உன் வாழ்க்கையை நீ உண்மையாக உனக்கு பிடிச்சதை வச்சுக்கிட்டு உன் மனசு நிறைவோட வாழ்ந்தா போதும் என் செல்லமே. கடன் இல்லாத நிம்மதியான மூச்சும் நிம்மதியான அமைதியான தூக்கமும் நல்ல மனசும் உன் வாழ்க்கையில் இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டீனா அதன் மூலமாக உன் உள்ளமும் வாழ்க்கையும் சந்தோஷமானதாக மாறும். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு மன நிம்மதி கிடைக்கும்படியாக எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுறேன். உன் பொறுமையை நான் சோதிப்பதற்காக அல்ல, அதை பொக்கிஷமாக மாற்றுவதற்காகவே சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய படிக்கட்டாக மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பம் கவலை பயம் என அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். சர்வ வல்லமை படைத்த இந்த வராகி அம்மா உன் உள்ளத்தின் சக்தியாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்வேன் என் செல்லமே. நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. எதுக்காகவும் அவசரப்படவோ கலங்கவோ வேண்டாம். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உன் பக்கம் உனக்கு துணையாக ஆதரவாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் என் செல்லமே. நிறைய யோசிச்சு இப்போ உன் மனசு குழம்பி போயிருக்கு. சில நாட்களாக என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு நீ கஷ்டத்திலேயே மூழ்கி துவண்டு சோர்ந்து போய் இருக்கிறதையும் நான் பார்க்க தான் செய்கிறேன். ரொம்ப யோசித்து கவலைப்பட்டு தளர்ந்து போகாதே என் செல்லமே. நீ எனக்காக செலவிடும் ஒவ்வொரு நேரமும் என் மீது பக்தி செலுத்தும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் உனக்கான சக்தியை அதிகப்படுத்தும். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு என்னை வணங்கும்போது உன் வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கொஞ்சம் அவ்வப்போது நீ ஓய்வு எடுத்துக்கோ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன்னை அதிர்ஷ்டசாலியாகவும் நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. வராகி அம்மா, எனக்கு ஏதாவது திறமை இருக்கா இல்லையா? இந்த உலகத்தில் நான் நல்லா வாழ்வனா இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற?
நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் என்னால் முன்னேற முடியலையேன்னு புலம்பினாய் அல்லவா? கூடிய சீக்கிரம் எல்லார் முன்பாகவும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட தான் போற. உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுப்பதற்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கஷ்டம், கவலை, பிரச்சனைன்னு எது வந்தாலும் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். தோல்வி வந்துச்சுன்னா உடனே உடஞ்சி போகாதே. நான் உனக்குள்ளே வச்சிருக்கிற திறமை நிறையங்கிறத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. உன் திறமையை இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை நான் உருவாக்கி தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த உலகம் உனக்கு கேள்வி கேட்கலாம், உனக்கு எதிராக உனக்கு கேலி பண்ணி சிரிக்கலாம், உன் மேலே சந்தேகத்தை வர வைக்கும். உனக்கு திறமை இல்லை, உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் முன்னேற முடியாதுன்ற எண்ணத்தை உனக்கே கூட இந்த உலகம் உருவாக்கலாம். ஆனால் எப்போதும் நீ உன் மேலே தன்னம்பிக்கையோட உனக்கான வேலைகளை நேர்மையோட கவனத்தோடு செய்யும்போது அதற்குரிய பலனை உன் பக்கத்திலேயே இருந்து உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன். உன் கண்ணீரையே உனக்கு பலமாக மாற்றி காட்டுறேன். உன் அமைதியவே உனக்கான ஆயுதமாக மாற்றி உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். நீ ஒருபோதும் மனம் தளராதே என் தங்கமே. என்னை நம்பி வாழும் உன் வாழ்க்கையில் நீ போகும் பாதையெல்லாம் வெற்றி வந்து சேரும்படியும் நல்லதே உனக்கு நடக்கும்படியும் நான் செய்வேன். உன் கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுற. ஆனால் உன் மனசு சந்தோஷமாக இருக்கான்னு எப்போவாவது நீ யோசிச்சிருக்கியா? உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு.